பொதுவாகவே மத நம்பிக்கைகளை அளவுக்கு அதிகமாக பின்பற்றுற நாடுகளில் கென்யாவும் ஒன்று. இங்கே அரசியல் தலைவர்கள்ல இருந்து எல்லாருமே மத நம்பிக்கையில் இருக்கிறதுனால அங்கே புதுசாக வேறு விதமான பிரச்சனைகள்னு எதுவும் ஏற்படுறதில்ல. அதனால் மத போதகர்கள் அங்கே அதிகமாகவே தங்களுடைய கருத்துக்களை பரப்புவதும் உண்டு. இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் தான் 800 ஏக்கர் பரப்பளவு இருக்கிற சககோலா காட்டில் குட் நியூஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பேரில் ஒரு தேவாலயம் கட்டப்படுது. அந்த காட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 3 கிராமங்கள் கூட அமைக்கப்படுது. நாசரேத், பெத்தலகேம், யூதேயா அப்படின்ற மாதிரியான ஒரு மத நம்பிக்கைகளை அளவுக்கு அதிகமாக தூண்டுற விதமாக அங்கே கிராமங்கள் அமைக்கப்பட்டு அதுக்கேற்ற மாதிரியான வழிபாட்டு முறைகள் அமைக்கப்பட்டுறதுனால ஏகப்பட்ட மக்கள் அங்கே நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில் சேர்றாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அங்கே மிகப்பெரிய சர்ச்சைகள் ஏற்படுது. அந்த காட்டை ஒட்டின பகுதிகளில் பிணங்கள் தோண்டி எடுக்கப்படுது. இது எப்படி நடக்குது என்னன்னு எல்லோருமே குழம்பிட்டு இருக்காங்க. சில நேரங்களில் ரொம்ப ஆழமற்ற பகுதியில் இப்படின்னு தோணுனா கிடைக்கிற இடத்துல இருந்ததுனால அங்கே ஏதோ ஒரு சர்ச்சை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் காவல்துறை அந்த இடங்களை சுற்றி தோண்டினப்ப கிட்டத்தட்ட 440 சடலங்கள் கண்டெடுக்கப்படுது. ஒருத்தர் 2 பேர் இருந்தால் ஏதோ இறந்துருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டுன்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் 440 பேர் இறந்துருக்காங்க. இதில் முக்கியமான விடை என்னென்னா, அந்த காட்டில் அந்த சர்ச்சை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதாவது கிராமங்களோ எதுவுமே கிடையாது. சுற்றி எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதனால் அந்த தேவாலயம் மீது விசாரணை நடத்தப்படுது. அப்போ தான் ஒரு கொடூரமான பின்னணியும் தெரிய வருது. அந்த தேவாலயத்துக்கு வர்ற எளிமையான மக்கள், அப்படி இல்லைன்னா மிகவும் மனம் இலகுவானவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள இவங்க பேசி மயக்கி கடவுளை நீங்கள் சீக்கிரம் காணணும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, உண்ணா நோன்பு, நீங்கள் சாப்பிடக்கூடாது, பச்சை தண்ணி கூட உங்கள் பல்லில் படக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை கடைபிடிக்க சொல்கிறாங்க. கடவுள் மேலே இருந்த அதீத பக்தியினால் சிலர் இதை பின்பற்றவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் அங்கே வந்த 440 பேர் மரணம் அடைகிறாங்க. அந்த 440 பேரையும் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தாமல் அவங்கள அங்கேயே புதைச்சி எதுவுமே நடக்காத மாதிரி அந்த தேவாலயத்தை நிர்வாகத்தினர் இருந்திருக்காங்க. பால் மாகன்சி நெங்கை, இவர் தான் அந்த தேவாலயத்தோட தலைவர். இவர் இந்த கொடூரத்துக்காக கைது செய்யப்படுறார். 1 வருட காலமாக விசாரணை நடத்தப்பட்டு மிக தீவிரமாக பின்னணி என்னென்னலாம் இருக்குன்னு சர்ச் பண்ணியும் கூட இன்னும் முழுதாக எல்லா விவரமும் வந்தபாடு இல்லை. கடைசியில் அவர் ஒரு தீவிரவாதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே எடுத்து வைக்கப்பட்டு ஒரு தேச துரோக நடவடிக்கை கூட அவர் மேலே பின்பற்றப்பட்டிருக்கு. நம்ம வடிவேல் காமெடியில் கூட ஒரு காமெடி பார்த்துருப்போம். கடவுளை காரணமாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு ஒரு மலைக்கு மேலே கடவுள் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எல்லாரும் அங்கேயே பார், கடவுள் வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா, இவங்க முன்னால என் மானத்தை காப்பாத்திட்டியப்பா கடவுளே. அது நம்மளுக்கு நகைச்சுவையாக இருந்த காலகட்டத்தை தாண்டி இப்போ கென்யாவில் இது மாதிரியான துக்க சம்பவங்கள் உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். மக்களுடைய நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகளாக மாற்றக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அளவுக்கு அதிகமான திணிப்பு அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கடவுள் பெயரால் இனிமேல் யாராவது எதையாவது திணிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பின்பற்றாதீங்க. உங்களோட ஆசையை தூண்டினாங்கன்னா அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. இறைவனை நீங்கள் எப்போதும் போல் நேசிச்சுக்கிட்டே இருங்க.